நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இது நம்ம சேனல் கண்ணன் டாக்ஸ். இதுவரையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கும் நண்பர்கள் உடனடியாக நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம் சேனல் மேன்மேலும் வளர ஊக்கமும் ஆக்கமும் அளிக்குமாறு மிக தலைமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கா நான் எடுத்தது என்னன்னா, உன் பெயரை நீயே உருவாக்கு. இந்த உலகத்துல நாம பிறக்கும் பொழுது நமக்கு பேர் வச்சுட்டாங்க. இந்த பேர் நாம வைக்கல, நம்மளுடைய தாய் தந்தையர் வச்சாங்க. ஆனா ஒரே கேள்வி, உலகம் நினைவில் வைத்துக்கொள்ள நாம் என்ன செய்தோம்? நம் பெயர் எல்லாத்துக்கும் இருக்கிறது, ஆனா அடையாளம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம பள்ளியில படிக்கும் போதும் சரி, இல்ல காலேஜில் படிக்கும் போதும் சரி, பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும் பேர் வாங்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய கல்வியறிவா இருக்கும், வாங்க மதிப்பெண்ணா இருக்கும், இவங்க அவங்களோட புத்திசாலித்தனமா இருக்கும். ஏன் இல்லை, ஈவன் நம்ம ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சிறப்பான விளையாட்டு வீரனா உருவாகி இருப்பாங்க, அதா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரியர்கள் வந்து அடுத்தடுத்து தன்னுடைய வகுப்புக்கு வர மாணவர்கிட்டலாம் நம்ம அந்த குறிப்பிட்ட மாணவர்களை மட்டும் உதாரணமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த மாணவருடைய மதிப்பு உயரும். பள்ளி பருவத்துல இருந்து நம்ம கல்லூரி பருவத்திலையுமே நம்ம அந்த மதிப்புகள் உயர ஆரம்பிக்கும். அவர்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு மாணவர் இருக்கிறார். அந்த மாணவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கெட்டிக்காரர். அந்த காலேஜினுடைய சார்பாக நடந்த ஒரு ஈவெண்ட்ல, அந்த ஈவெண்ட் வந்து ஒரு 50 மாணவர்கள் கூட போயிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு மாணவர் குறிப்பிட்டது ஒரு கபடியில் எடுத்துக்காம அந்த மாணவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நல்ல ரைடரா இருப்பார். அப்ப அந்த இடத்துல இருக்கிற மற்ற அங்க விருந்தினர்களா இருக்கும், இல்ல பொதுமக்களா இருப்பாங்க, எல்லாத்துக்குமே அவர் ஒரு ஹீரோவா தெரிவாரு. அப்ப அவருடைய பெயர் வந்து உயரும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். பாத்தீங்கன்னா, நம்ம காட்டுல வந்து கோடிக்கணக்கான மரங்கள் இருக்குது. பொட்டானிக்கல் நேம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா எந்த மரங்கள் வந்து நம்ம ஈஸியா நம்ம நினைவில் வச்சுக்கிறோம்னா, நமக்கு வந்து பசியார காயும் கனியும் தரும் மரங்கள். உதாரணத்துக்கு வாழை மரம், தென்னை மரம், மாமரம், இந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றி வைக்கும் மரங்கள் எல்லாம் இருக்குது. ஏன் இப்படி குறிப்பிட்டு சொல்றோம்னா, பாருங்க, பெரியவங்க வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, எப்ப வாழை மரம் வைப்பா வீட்டுல, தண்ணி எங்க கழிவு நீர் தண்ணி போகுது அந்த இடத்துல வாழை மரம் வை, நமக்கு வந்து கனிகள் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மரத்துக்கும். அப்ப குறிப்பிட்ட மரங்கள் தான் பேர் வாங்குது. அதே போலத்தான் நம்ம சமூக வலைதளம். சமூக வலைதளத்துல பாத்தீங்க அப்படின்னா, புகழ் பெறுவது ரொம்ப ஈஸி, ஆனா மரியாதை பெறுவது ரொம்ப கஷ்டம். சரி, புகழுக்கும் மரியாதைக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கட்டும், இல்ல சமூக வலைதளம் எதுலயே வந்தாலும் புகழ் அடையிறாங்கன்னா, அதுக்கு அவங்களுடைய வில்லேந்தித்தனமான பேச்சா இருக்கும், இல்ல கோமாளித்தனமான செய்கைகளா இருக்கும். இல்ல அப்படின்னா அவங்க ஒரு புதிய முயற்சியை ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க, அதான் கூட இருக்கலாம். ஆனா மரியாதையா பெறுவது அப்படிங்கிறது அந்த சேனல்ல நாம என்ன எக்ஸ்போஸ் பண்ண போறோம், நம்மளால அடுத்தவங்களுக்கு என்ன விதமான பலன்களை நாம வாழ்க்கைக்கு கொடுக்குறோம். அப்ப அந்த மாதிரி பலன்கள் மூலியமா நம்ம வாழ்க்கையில வந்து பலன் அடையும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம உயர்வா பேசுவாங்க. இப்ப இவரு தான் இவரு, அவர் தான் அப்படின்னு அந்த நம்ம நம்மளுடைய பேருக்குமே அந்த இடத்துல ஒரு அடையாளமும் ஒரு ஊக்கமும் கிடைக்கும். அதே மாதிரிதான் நம்ம நண்பர்களாகிய நீங்கள் நம்ம பேர் நிலைக்கணும் அப்படின்னா, நம்ம பேரை வந்து பெரிய ஒரு பொன்னெழுத்தெல்லாம் பொறிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் நம்ம செய்யணும், நம்மளுடைய செயல்களை பெரிதா செய்யுங்க. அந்த பெயர்கள் சரி பெரிதாக ஆக நம்மளுடைய பெயரும் அனைத்து மனதிலையும் நிற்கும். நம்ம பெயரும் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பேரும் புகழையும், நம்ம பேரே பேரும் புகழையும் பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரிதான் நம்ம பெற்றோர்கள் வந்து நமக்கு பெயர் கொடுத்தார்கள், ஆனா அந்த பெயருக்கு மதிப்பு சேர்த்துறது நம்ம கையில தான் இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் இப்போ நம்ம பார்க்கும்போது, நாம ஒரு முடிவு இன்னையிலேருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். என்னன்னா, கூட்டத்துல ஒருத்தரை நம்ம வாழ்றதை விட அந்த கூட்டமே அண்ணாந்து பக்கம் ஒருவனா நம்ம வாழணும். அப்பதான் நம்மளுடைய பெயர் நாமளே செதுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளுடைய ஒரு திரைப்பட நடிகர் கூட அடிக்கடி சொல்லுவார்,
என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் வாழ்வும் நானே செதுக்கியது அப்படிம்பாரு. அப்ப அந்த மாதிரி அது உண்மையான விஷயம்தான். அப்ப அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய செய்கைகள் தான். இப்போ உதாரணத்துக்கு செஸ் விளையாட்டு வீரர் பிரக்யானந்தா, 1000 செஸ் விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா ஏன் பிரக்யானந்தா மட்டும் உலக புகழ் பெற்றார்னா தனித்தன்மை, தான் எடுக்க அந்த முடிவு, தான் எடுக்க அந்த வேகம், தான் எடுக்க அந்த தீர்க்கம், இது எல்லாமே அந்த தம்பிகிட்ட இருக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து உலக உலக புகழ் பெற்றாரு. அந்த பிரக்யானந்தாங்க பேருங்கிறது உலகம் உள்ள வரை இருக்க போகுது. அதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்காரு, அவரே எடுத்துக்காங்க. அவருடைய அந்த நம்மளுடைய நாட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற அந்த டெடிகேஷனான உழைப்பு, இல்லை நம்மளால நம்மளுடைய காலத்துக்குள்ள இந்த நாட்டுக்கு எதோ ஒன்று நம்ம செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கொள்கையா வச்சிருந்தார். அப்ப அது அவருடைய பெயரை வந்து உலக அளவுல உயர்த்தி கொண்டு போச்சு. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஒவ்வொரு முடிவுமே நம் பெயரை நாம் தான் உருவாக்க முடியும். அதனால நண்பர்கள் அனைவரும் நாம் ஏன் வாழ்ந்தோம் அப்படின்னு அடுத்தவங்க வந்து நம்மளை எல்லாம இவர் எதற்காக தான் வாழ்ந்தாரு, இவர் மூலியமா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சது, இவர் மூலியமா நான் இவருடைய அறிவுரை கேட்டு நான் வாழ்க்கையில உயர்ந்தேன், இவருடைய செயலை பார்த்து நான் வாழ்க்கையில உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பெயருக்கு அடுத்தவங்க வந்து நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பிறந்ததற்கு நம்ம வாழ்ந்ததுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பு பெருமை. ஏன் நம்ம பெற்றோர்களுக்குமே அதுதான் பெருமை என்று கூறி இந்த நிகழ்ச்சியை கண்ட அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.